இழுத்துன்னு போதே யோகா டீச்சர், யோகா மாஸ்டர் கயிறு பிடிச்சி தான் போகணுமோ. இதோ பாருங்க, இங்கே ஒரு 3 பேர் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஐஸ் குட் மார்னிங். நேற்று நைட்டு 2 மணிக்கு பொள்ளாச்சிக்கு வந்து சேர்ந்தாச்சு. நைட்டு ரொம்ப நேரம் ஆனதால வீடியோ பண்ண முடியல, தூங்கிட்டேன் வந்து. இப்போ இருக்கிற இடம் இந்த கோயில் தான். இந்த கோயிலில் இந்த இடத்துல தான் ஸ்டே பண்ணுறோம். இப்போது எங்கே இருக்கோன்னா பொள்ளாச்சியில் இருக்கேன். பொள்ளாச்சியிலேருந்து நான் இருக்கிற இடத்துல இருந்து பக்கத்துலேயே ஒரு ஆற்று இருக்குது. ஆற்றுக்கு போய் காலையிலேயே குளித்து, இப்போ கரெக்டாக டைமு 6:15 போய் குளித்து அங்கேருந்து வெளியே போகிறோம். ஸோ தம்பி யோகா, அவன் பைக் எடுத்துன்னு வந்திருக்கான். அந்த பைக்கில் தான் போகிறேன். இதோ இந்த பைக்கில் தான் போகிறேன். இதோ வரான் பாருங்கள், தம்பி யோகா, யோகா டீச்சர், யோகா மாஸ்டர். கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் ஆற்றுல குளிக்க கிளம்பிட்டுருக்கோம். எங்கே? பொள்ளாச்சியில். பொள்ளாச்சி எங்கே? ஆனமலை. பேர் போட்டுட்டோம்னா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். கயிறு பிடிச்சி தான் போகணுமோ. வந்துட்டோம் போக வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். ஆபா, ஆழங்கம்மி. யாரும் இல்லை, நாங்கள் மட்டும்தான். இதோ அங்கேருந்து இங்கே வந்துட்டோம். அங்கே என்னென்னா அதிகமாக ஆள் இருந்தாங்க. ஸோ இது சூப்பராக இருக்கு இடம். பாருங்கள் பார்த்து கொண்டே இருங்க. ஜாலியாக உட்காந்துட்டு நம்ம நீங்கள் உட்காந்துக்கிட்டீங்கனாலும் இவ்வளோ தான் தண்ணி வரும். இழுத்துன்னு போதே அப்படியே இடிச்சுட்டு போகுது. இப்போ இங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கோம். முடிச்சாச்சு. டாட்டா. இதோ பாருங்கள், இங்கே ஒரு 3 பேர் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. 5 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. தெரியுதா? கல்லறை. ஆறு எல்லாம் கிடைக்காது. ஆறு இதுதானே. காது பிளாக் ஆயிடுச்சு. ஓ சரி பை. ஓகே, சாப்பிட்டாச்சு. கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து இப்போது கோயம்புத்தூர் போகிறோம். கோயம்புத்தூர் போய் சின்ன சின்ன பர்ச்சேஸ் எல்லாம் இருக்குது. கேஸ் பைப் லீக்கேஜில் இருக்குது. கார்லேயே சமைச்சு சாப்பிட முடிய மாட்டேங்குது. அதனால் அங்கே போய் கேஸ் கொஞ்சம் வேலையை பார்த்து கேஸ் குட்டி பர்னராக வைக்கணும்.
இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. அப்படியே இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க.